நேற்று வண்ணாரப்பேட்டையில் கொள்ளையடிக்கப்பட்ட 11 கிலோ தங்கம் 14 கிலோ வெள்ளி தற்பொழுது ஆந்திராவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டிலிருந்து தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் மிக பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் 11 கிலோ தங்கம் மற்றும் 140 கிலோ வெள்ளி ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன. இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் அந்த நகைக்கடையில் ஏற்கனவே பணியாற்றிய ஒரு கும்பல் தான் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இது தொடர்பாக தனிப்படை போலீசார் முழுமையாக விசாரணை நடத்தினார்கள். அப்போது இந்த சந்தோஷ் என்ற நபரால் நடத்தப்படக்கூடிய அந்த நகைக்கடைக்கு ஏற்கனவே இந்த நகைக்கடையில் பணியாற்றிய நபர் ஹன்ஸ்ராஜ். எனவே அந்த ஹன்ஸ்ராஜ் தான் இந்த குற்றத்தை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை அடுத்து ஹன்ஸ்ராஜனுடைய தொலைபேசி எண் மூலமாக இந்த குற்றத்தை போலீசார் தற்பொழுது தனிப்படை போலீசார் துப்பு துலக்கி இருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா படத்தில் வருவது போன்ற இந்த கைது என்பது நடந்திருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திட்டமிட்டு கொள்ளையடித்து விட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோடு ரயிலில் ஏறி ஆந்திராவுக்கு தப்பி இருக்கிறது கொள்ளை கும்பல். அதை கண்டுபிடித்த போலீசார் அவருடைய செல்போன் இருப்பிடத்தை கொண்டு பின்னாலே காரிலேயே சென்றிருக்கிறார்கள். காரிலேயே சென்று ஆந்திராவில் அந்த ரயில் இறங்கும் போது சரியாக அவர்கள் இறங்கி தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 3 பேர் இதில் தொடர்பு இருக்கிறது. அதாவது ஹன்ஸ்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 பேர் இதில் தொடர்பு இருக்கிறது. ஹன்ஸ்ராஜ் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்திற்குள் கொள்ளை நடந்து 24 மணி நேரத்திற்குள் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பழைய வண்ணாரப்பேட்டை கோவில் தெருவில் உள்ள சந்தோஷ் என்பவர் தான் இந்த நகைக்கடை உரிமையாளர். இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது இந்த கொள்ளை கும்பல் வீட்டிற்குள் புகுந்து பீரோ சாவியை ஏற்கனவே கள்ளசாவி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே கள்ளசாவியை போட்டு பீரோவை திறந்திருக்கிறார்கள். திறந்து பீரோவில் வைத்திருந்த 11 கிலோ தங்கம் மற்றும் 140 கிலோ வெள்ளி ஆகிய மற்றும் அது மட்டுமின்றி 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அந்த பீரோவில் இருந்திருக்கிறது. அதையும் அவர் அந்த கொள்ளை கும்பல் திருடி இருக்கிறது. மேலும் இந்த நகைக்கடை உரிமையாளர் சந்தோஷ் அவரது வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்திருக்கிறார். அதில் பதிவான காட்சிகள் எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது. அந்த ஹார்ட் டிஸ்கையும் இந்த கொள்ளை கும்பல் என்பது திருடி சென்றிருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே திட்டமிட்டு இந்த கொள்ளை என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கேற்றப்பட்ட கொள்ளையில் தற்பொழுது போலீசார் மிக சாதுரியமாக செயல்பட்டு 24 மணி நேரத்திற்குள் இந்த 11 கிலோ தங்கத்தையும் அதே போல 140 கிலோ வெள்ளியையும் மீட்டிருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்டவரும் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக எத்தனை பேரை கைது காட்டப் போகிறார்கள், உரிய தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கூடிய 11 கிலோ தங்கம் மற்றும் 140 கிலோ வெள்ளி உரிமையாளருக்கு எப்போது ஒப்படைக்கப்படும் என்ற தகவலை இன்னும் போலீசார் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் குற்றவாளியை கைது செய்திருக்கிறோம். ஆந்திராவில் வைத்து கைது செய்திருக்கிறோம். சென்னை கொண்டு வந்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும். இதற்கு யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறார்கள், மேலும் இதனுடைய பின்னணியை குறித்து அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை இருக்கும் என்பதை பொறுத்து நான் பார்க்க வேண்டும்.